ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 20 எபிசோட் 430 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா கில்லர் பி ரேப்புடன் பார்ட் 2ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. நருட்டோ இட்டாச்சி கூட சண்டை போடுவான். சசோரி அவன் டெய்ல வச்சு பி அட்டாக் பண்ணுவான். வார்ல கட் பண்ணிடுவாரு. ஏகப்பட்ட மிசைல்ஸ் அனுப்புவான். எல்லாத்துலயும் எஸ்கேப் ஆகி கில்லர் பி ஆக்ரோபாட் பண்ணுவாரு. செம டேமேஜ் ஆயிருக்கும். அதுல இருந்து வெளியே வந்து ஜின்சுரிக்கியால லிட்டில் பேட்டில் பண்ண முடியுதுன்பா. பி நல்லாவே நான் சண்டை போடுவேன், தவறுதெல்லாம், ஆனா உன் கூட மட்டும் அன்பா இருக்க மாட்டேன்பாரு. நருட்டோ ரசங்கன் பண்ணி இட்டாச்சி நோக்கி வந்து சாஸ்கே எங்க இருக்கான்னு தெரிஞ்சா சொல்லிருன்ட்டு அட்டாக் பண்ணுவான். ரோவா டிஸ்பஸ் ஆகும். இட்டாச்சி சசோரி டெய்டரா என்னோட வேலை முடிஞ்சதுன்பா. என்ன முடிஞ்சதுன்னு கேட்பான் டெய்டரா. இட்டாச்சி நான் அக்காட்சிக்கு விட்டு போறேன்பா. என்னடா சொல்றேன்பா டெய்டரா. போறான்ட்டு போயிருவான். நருட்டோ திரும்ப வாடான்பா. டெய்டரா நம்ம என்ன பண்றது சசோரின்னு கேட்பான். சசோரி இதெல்லாமா கேட்பாங்க, எல்லாத்தையும் நம்ம கையாலே போடலான்பா. 3 against 2 பேர் தான் இருக்கோன்பா. சசோரி அதுக்கு என்னங்கவும் டெய்டரா அதுவும் சரிதான், என் ஆட்டு என்னங்கிறத காட்டுறேன்பா. திடீர்னு சுத்தி ஸ்பார்க்கிள் ஆகும். என்னடான்ட்டு பார்த்தா ஃபூ வந்துட்டு ஹிடன் வாட்டர் ஃபால்ல என்னடா சலசலப்பன்ட்டு வருவா. நருட்டோ யார் அதுன்பா. யூகி அது 7 tails ஜின்சுரிக்கின்கும். அவளான்பாரு பி. யூகி சோமேவை கூப்பிடும். கோமே அது காம்ரேட்ஸ்ங்கவும் என்னோட காம்ரேட்ஸ்ன்னு கேட்பா ஃபூ. பி அவங்க எதிரின்பா. சசோரி அண்ட் டெய்டரா ஒன்னா நிப்பாங்க. நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு எனக்கு தெரியலன்பா ஃபூ. டெய்டரா இப்ப 4 against 2 சசோரி ரிட்ரீட்ன்பா. டெய்டரா என்ன சரி ஓகேன்ட்டு கிளம்பும் போது அடுத்த தடவை கண்டிப்பா நீங்க காலிடான்ட்டு போவான். நருட்டோ என்ன தப்பிச்சு ஓடுறீங்களாடான்பா. பினி ஹிடன் வாட்டர் ஃபாலோட ஃபூ தானா. ஃபிஸ்ட் பம்ப் பண்ணுபாரு. பண்ண மாட்டேன், நீ ஷேடியா இருக்கேன்ட்டு பின்னால போவா. தலைவன் திரும்ப திரும்ப ட்ரை பண்ண பாப்பான். மாட்டேன்னு பின்னாலேயே போவா. நருட்டோ சும்மா கையை கூடுன்ட்டு எப்படி நீட்னா போதுன்பா. பம்ப் ஃபிஷ் பண்ண பி வரவும் ஃபூ எஸ்கேப் ஆயிருவா. நருட்டோ மூஞ்சிலே பஞ்ச் பண்ணிருப்பாரு. ஃபூ பறந்து போவா. பி உனக்கான மிஷன் இருக்குன்னு பாரு. ஃபூ மிஷனா மற்ற வில்லேஜஸ் சேர்ந்த ஷினோபிஸ் கிட்ட இருந்து ஆர்டர்ஸ் எடுத்துக்க மாட்டேன்ட்டு போவா. ஃபூ முன்னால காரா வந்துட்டு தயவு செஞ்சு கேளேன், நம்ம காம்ரேட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு கூட சொல்லலான்பா. ஃபூ ஃப்ரெண்ட்ஸா நம்மளான்பா. காரா அதேதான், நீ தனியா இருக்க அவசியம் இல்லைன்பா. கையை நீட்டவும் ஃபிஷ் பம்ப் பண்ணுவா. இதை பார்த்த நருட்டோ பார்க்க போனா ஃபூ காராவோட சாஃப்டா இருக்காளேன்பா. பி ஆரம்பம் மோசம், முடிவு பரவாயில்ல ஏத்துக்க கூடியதா இருக்குன்பாரு. நருட்டோ எனக்கு தெரிஞ்ச ஆக்டோபாப்ஸ் உங்க முடியும் உங்க கண்ணாடி வினோதமா இருக்குன்பா. ஈவன் ஃபூவே ஷேட்ஸை பார்த்து தானே பயந்து ஓடி இருப்பா கண்ணாடியை பார்த்து. பி வாய மூடுற அடுத்துக்கு போலான்பாரு. அடுத்த நாள் விடிஞ்சிருக்கும். கிளம்பி போகும்போது ஃபூ 10 tailsா அப்படின்னா என்னன்னு கேட்பா. பி அக்காட்சுகி சமன் பண்ற பெரிய வெப்பன் பாரு. காரா அது டெய்ல் பீஸ் பவர் அப்சர்வ் பண்ணிக்கிச்சு. அதான் நம்மளால நம்ம முழு சக்தியை பயன்படுத்த முடியலன்பா. பி இப்போதைக்கு 10 tailsமே அதோட ஃபுல் பவரோட சமன் பண்ண முடியாதுன்பாரு. ராப்பு கேஸ்லோட பிரின்சஸ் அதை சீல் பண்ணிட்டாங்க. ஆனா ராத்திரி வரப்போற ஃபுல் மூன்ல 10 tailsக்கு அல்டிமேட் பவர் இருக்கும். அவங்க கோட்டைக்குள்ள பூந்து பிரின்சஸை டார்கெட் பண்ணுவாங்க. எல்லா ஜின்சுரிக்கும் ஒன்னு சேர்ற வரைக்கும் நம்மளால அவங்களுக்கு அகேன்ஸ்டா எதுவும் பண்ண முடியாது. நம்ம 9 பேரும் பிரின்சஸையும் கோட்டையும் பாதுகாக்க போறோம்பாரு. ரோஷியை காட்டுவாங்க. பி ஃபிஷ் பம்ப் பண்ணுபாரு. கத்தி எடுத்து எறிவான். பி ரப்பல் பண்ணிடுவாரு. நருட்டோ என்ன பண்றேன்னு கேட்பான். குராமா வந்துட்டு சன்கோக்கு உன் ஜின்சுரிக்கி கிட்ட நாங்க எதிரி இல்லைன்னு சொல்லுங்க. சன்கோக்கு வந்துட்டு கேட்டு சன்கோ ரோஷி சாரி கேட்டு நிறைய சஸ்பீஷியஸ் ஆனவங்க வராங்க, அவங்கள நீங்களும் ஒருத்தருன்னு நினைச்சிட்டேன் பாரு. நருட்டோ நான் தான் சொன்னேன்ல உங்க மூஞ்சில இருக்க முடியும் கண்ணாடின்னு தான் காரணம்பா. சின்சன் கேங் லீடர்னு சொல்லுவான் இல்லையா, அவங்க ஸ்கூல் பிரின்சிபல. நருட்டோ சின்சன் மாதிரியும் பி அந்த பிரின்சிபல் மாதிரியும். பி என் பிசிக்கை கிரிட்டிக் பண்ணவங்கிற அவசியம் இல்லைன்னு பாரு. காரா சஸ்பீஷியஸ் கேரக்டர்ஸ்னு சொன்னீங்களே அதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பான். ரோஷி அவங்க யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனா எங்க கிராமத்துல இருந்து குழந்தைகளை கடத்துறாங்கன்னு பாரு. கழுகு கத்தும். காரா இது யாரைய ட்ராக் பண்ற மாதிரி இருக்குன்பா. ஃபூ கோமையை கூப்பிட்டு விரட்ட சொல்லுவாத. ஸ்கேல் பவுடர் பண்ணும். டிசப்பியர் ஆகிறத பார்த்துட்டு காரா அது சமனிங்கன்பா. சாஸ்கே கீழே வந்துட்டு ஒரு இன்டர்ஃபியர் பண்ணா கருணையே காட்ட மாட்டான்பா. நருட்டோ ஷாக் ஆயிட்டு சாஸ்கேன்னு கத்துவான். சாஸ்கே நருட்டோ கூப்பிட்டு என்ன கிராமத்தை விட்டு போக விட்டாங்களான்னு கேட்பான். நருட்டோ நீ என்ன பண்ண போற, கிராமத்துக்கு வந்துருன்பா. சாஸ்கே உன் உத்தரவுல நான் கேட்க மாட்டேன்பா. ரோஷி நீ தான் குழந்தைகளை கடத்துறவனான்னு கேட்பான். அதுக்கு என்னன்பா சாஸ்கே. நருட்டோ நீ ஒரோச்சிமாருக்கு கீழே இருக்கேன்னு எனக்கு தெரியும், ஆனா இப்படிலாம் பண்ணுவேன்னு எனக்கு தெரியலடா. உனக்கு இட்டாச்சியோட உணர்வுகளே புரியலின்பா. அவன் பேரை சொல்லாதேன்பா சாஸ்கே. நருட்டோ இட்டாச்சி அக்காட்சியை விட்டுட்டு உன்னை தேடி வரான்பா. சாஸ்கே என்னங்கவும் ஒரோச்சிமாரு என்ட்ரி கொடுப்பான் காபுட்டோவோட. ஜின்சுரிக்கில ஒன்னு சேர்றீங்க, என்ன பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னு கேட்பான். நருட்டோ ஒரோச்சிமாருன்பா. ஒரோச்சிமாரு உங்களை எல்லாம் பார்த்தா பரிதாபமா இருக்கு, ஏன்னா உங்களோட டெய்ல் பீஸ் பவர்ஸ் திருடிட்டாங்கல்ல. சாஸ்கே எல்லாத்தையும் அழிச்சிடலாமான்னு கேட்பான். சாஸ்கே ஒரோச்சிமாரு இது அவ்வளவுதான்பா. என்னடா சொல்றேன்னு ஒரோச்சிமாரு கேட்கவும் சாஸ்கே நான் இட்டாச்சியை தேடி போறேன்பா. நருட்டோ நின்றான்ட்டு ஓடுவான். காரா மிஷனை மறந்துடாத நருட்டோன்பா. ரோஷி கடத்தல்களுக்கு பின்னால நீ தானே இருக்க, உன்னை தண்டிக்க போறேன்பாரு. ஒரோச்சிமாரு சக்தி இல்லாத ஜின்சுரிக்கி, நான் ஏன் அந்த பேசியிருக்கவே மாட்டேன்ட்டு சமனிங் ஜுட்சு பண்ணுவான். ஜெயண்ட் ஸ்னேக் சமனாகும். இப்ப என்ன பண்ண போறேன்னு சிரிப்பான் ஒரோச்சிமாரு. ரோஷி சன்கோக்குங்கவும்
அப்புறம் பெருசாயி ஒரு பஞ்ச் வைக்கும். செம ஷேக் ஆகும். காபுட்டோ லார்ட் ஒரோச்சிமாருன்பா. சன் கோகு குட்டி ஆயிட்டு சக்கராலிங்கும் காரா ஷுகாக்குவா கூப்பிடுவான். பெருசாயி அது முட்டவும் அந்த ஸ்னேக் ஷேக் ஆகும். காபுட்டோ லார்ட் ஒரோச்சிமாருன்பா. ஒரோச்சிமாருனா ஓகேன்பா. இப்ப நானுன்பா கோமை தாக்கும் அதி கலங்கி போயிருவாங்க. காபுட்டோ எப்பவும் போல லார்ட் ஒரோச்சிமாருன்பா. ஒரோச்சிமாருனா ஓகேன்பா. டெய்லி பீஸ் லாரியேட் பண்ணுவாரு. லார்ட் ஒரோச்சிமாருன்பா காபுட்டோ. ஐயோ இதுக்கு மேல தாங்க முடியாதுன்பா. குராமா பெருசாயி டெய்ல் யூஸ் பண்ணி தப்போம். கிரவுண்டோட நசுங்கி இருப்பானுங்க ரெண்டு பேரும். நம்ம சாதுஷ்டன்பாங்க நருட்டோவும் குராமாவும். அது வெறும் தோலுன்பாங்க. ரெண்டு பேரும் ஒயிட் ஸ்னேக்கா இருப்பானுங்க. இப்ப முடியாம போச்சு, அடுத்து ஜாயிண்ட் ஃபோர்ஸோட வந்து அடிக்கிறான்டான்பா ஒரோச்சிமாரு. காரா எப்பவும் போல டஃபா இருக்கான்பா. தேஞ்சு போன மாதிரி இருக்கானேன்பா. இதுக்கப்புறம் பி அக்கட்சுகியோட பிளாட்டை ஸ்டாப் பண்ண வந்து சேர்ந்துக்கு ரோஷின்ட்டு ஃபிஷ் பம்ப் பண்ணுவாரு. இதுக்கப்புறம் யுகிட்டோ மற்றவங்களோட சேரலான்பாரு. ஜாயின் ஆனதுக்கு அப்புறமா யுகிட்டோ 3 டைல்ஸ் செஞ்சுரிக்கான யாகுராவை மட்டும் லொகேட் பண்ண முடியல. லேண்ட் ஆஃப் வாட்டர்லயே இல்லைன்பா. ஏதாவது க்ளூ கிடைச்சதான் பி. யுகிட்டோ ஏதோ வெட்லாண்ட்ஸ் பக்கமா போனதா கேள்விப்பட்டேன், ஆனா வெரிஃபை பண்ண முடியலன்பா. நருட்டோ அதை செய்ய முடியலனாலும் எல்லா ஜென்சுரிக்கும் ஒண்ணு கூடணும் தானு கேட்பான். பி எல்லா ஜென்சுரிக்கும் ஒண்ணு கூடாம 10 டைல்ஸ் நம்மளால தோக்கடிக்க முடியாது. அடுத்து ஃபுல் மூன் ஆகிறப்ப அவங்க அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. சீல் வீக்கன் ஆகிற டைமிங்க்கு தான் டார்கெட் பண்ணுவாங்கன்னு பாரு. யாரா இன்னும் எத்தனை நாள் இருக்குன்னு கேட்பான். யுகிட்டோ 7 நாள் இருக்கு, பிரிஞ்சு தேடலான்பா. ரோஷி ஒத்துக்கிறேன், இல்லனா அக்காட்சுகியோட ஒரு பர்சன் இல்லாம சண்டை போட வேண்டியது வரும் பாரு. பி 2 டீமை ஸ்பிளிட் அப் ஆகி தேடலாம். என்னானாலும் சரி யாகுராவை கண்டுபிடிக்கிறீங்களோ இல்லையோ 7th டே அப்ப எல்லாரும் ஒன்னா கேதர் ஆகணும் பாரு. பி ஹானோட டீம் அப் ஆவாரு. காரா நருட்டோனா போயிருப்பாங்க. தேர்ட் ஐ பயன்படுத்தி பார்ப்பான். நருட்டோ ஏதாவது தெரியுதான்னு கேட்பான். காரா ரொம்ப மிஸ்டா இருக்குன்பா. நருட்டோ அப்படின்னா நான் சேஜ் மோட்குள்ள போய் பாக்குறேன்ட்டு அது என்னன்னு பார்ப்பான். காரா என்னாச்சுன்னு கேட்பான். என்ன தேடி லீப் ஷினோபிஸ் வந்திருக்கதா சொல்லுவான் நருட்டோ. காரா சாண்ட் கார்ட்ல இருந்து சாண்ட் கொண்டு வந்துட்டு இதுல ஏறுன்பான். போற வழியில பார்க்க போனா அவங்க ஜென்சுரிக்கீஸ்க்கு அவங்க ஃப்ரீடம் கொடுக்கறதா இல்ல போல என்பான். நருட்டோ ஆமான்கவும் நம்ம டெய்ல் பீஸோட ஆபத்தான வெசல்ங்கிற மாதிரி நம்மள ட்ரீட் பண்றாங்கன்னு காரா. நருட்டோ நம்ம ஆபத்தானவங்களும் கிடையாது, கூடவே டெய்ல் பீஸும் கிடையாதுன்பா. பி அண்ட் ஹான் கண்டுபிடிச்சிருப்பாங்க யாகுராவை. பி ஃபிஷ் பம்ப் பண்ண சொல்லுவாரு. யாகுரா மாட்டேன்றான். யூகி இசபோ நீயே சொல்லு, 2 பேரும் வினோதமா தான் இருக்காங்க, ஆனா அவங்க ஜென்சுரிக்கி ஃப்ரெண்ட்ஸுங்கும். யாகுரா ஜென்சுரிக்கிக்கு நண்பர்கள் இருக்க மாட்டாங்க, அவங்கள சுத்தி இருக்கிறதெல்லாம் பயமும் மனக்கசப்பும் வெறுப்பும். சில சமயங்கள்ல சொந்த கிராமத்துல இருக்கவங்களே நம்மளை கொல்ல பார்ப்பாங்க. எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் தனியாவே வந்துக்கிறேன்பா. பி நிஜமா எங்களுக்கும் சக்தி தேவைன்பாரு. போயிருன்பா யாகுரா. பி கூட வந்துரு, இதான் உன் விதின்பாரு. யாகுரா இன்னமும் விதிங்கிற ஒரு விஷயத்தை மேல திணிக்காதீங்கன்ட்டு அவனோட டூலான கிளப் எடுப்பான். பியும் கத்தி எடுப்பாரு. ஹான் நான் ஃபோர்ஸ் பண்ணட்டுமான்னு கேட்பான். பி விலகிக்கன்ட்டு யாகுரா கிட்ட நம்ம எல்லாரும் ஜென்சுரிக்கின்பாரு. யாகுரா ஜென்சுரிக்கின் இப்ப வரைக்கும் என்ன ஃபோர்ஸ் பண்ண விதி எல்லாம் போதும் அட்டாக் பண்ணுவான். பி அதை ஃபோர்ஸ் பண்ணாங்களோ இல்லையோ அதான் உன் விதின்பாரு. வாய முடுறான்ட்டு ப்ரெஷர் கொடுப்பான். பி நல்லா கேட்டுக்க முட்டாள், இதான் உன் விதின்னு முடிவாயிடுச்சுனா அதுக்குள்ள நீ பாக்கணும்ட்டு ஃபோர்ஸ் கொடுக்கவும் 2 பேரும் செப்பரேட் ஆவாங்க. யாகுரா கத்திட்டு அட்டாக் பண்ண வரவும் பி வெப்பனை போட்டுருவாரு. ஹான் ஷாக் ஆவான். யூகி பீன்கும் யாகுராவே ஷாக் ஆவான். ஏன்னு கேட்பாரு. பி நானும் உன் போல ஜென்சுரிக்கி தானே, உன் மேல எங்களுக்கு உன் மேல பயமோ மனக்கசப்போ வெறுப்போல இல்ல, ஃபிஷ் பம்ப் பண்ணுன்பாரு. உன் சக்தியை எங்களோட கம்பைன் பண்ணுன்பாரு. 7th டே ஃபுல் மூன் அப்ப அந்த கோட்டையில இருக்க சாமுராய்ஸ் தயாரா இருப்பாங்க கார்ட் பண்ணிட்டு. கோட்டை முன்னால மற்ற ஜென்சுரிக்கிஸ் கேதர் ஆயிருப்பாங்க. ஊட்டக்காட்ட இன்னைக்கு ராத்திரி தானே முழு நிலவன்பா. ஆக்டோபஸ் தானே இதெல்லாம் பிளான் போட்டதுன்ட்டு நருட்டோ அவரங்கின்னு கேட்பான். ரோஷி ஒருத்தர் மிஸ்ஸிங் இல்ல, சொல்ல போனா 3 பேர் இல்லைன்பாரு. இதை நம்மளே பாத்துக்கலாமான்னு கேட்பா. வர முடியாதுன்னு சொல்லலான்பா. நருட்டோ என்ன பண்ணல ஆன்டி யுகிட்டோன்பா. செம காண்டாவா யுகிட்டோ என்னடா சொன்னேன்ட்டு. அதாவது சிஸ்டர் யுகிட்டோ நண்பா. யுகிட்டோ பியும் மற்றவங்களும் வருவாங்கன்னு நம்புறதை தாண்டி வேற ஆப்ஷன் இல்லைன்பா. ஊட்டக்காட்ட எனிமி வந்துட்டதா சொல்லுவான். ஏகப்பட்ட ஜெட்சு க்ளோன்ஸ் வரும். ரேடரா நம்மளும் போலாமேன்பா. சசோரி 3 மேல வர வரைக்கும் வெயிட் பண்ணுன்பா. அக்காட்சுகி கைஸ் மூவ் இஷ்டதா சொல்லுவா. யுகிட்டோ ஒன்னும் கூட கோட்டைக்குள்ள போயிடக்கூடாது, கோட்டையை டிஃபெண்ட் பண்ணுங்கன்பா. ஸ்பிளிட் ஆவாங்க எல்லாரும். ஊட்டக்காட்ட வாட்டர் ஸ்டைல் பபிள் ஜுட்சு பண்ணுவான். ரோஷி லாவா ஸ்டைல் ஸ்காச்சிங் ராக்ஸ் ஜுட்சு பண்ணுவான். நருட்டோ வின் ஸ்டைல் ரஷன் ஷூரிகன் பண்ணுவான். காரா யுகிட்டோவும் வெறித்தனமா சண்டை போடுவாங்க. ரேடரா நம்மளும் இன்வால்வ் ஆகணும் போல என்பா. சசோரி அது தேவையில்லாததுன்பா. கெட்டோ ஸ்டாச்சு வந்திருக்கும். யுகிட்டோ கெட்டோ ஸ்டாச்சு வான்பா. அந்த பெரிய விஷயத்தை வச்சு அட்டாக் பண்ண போறாங்கன்னு கேப்பா. சசோரி இது அதோட ஃபுல் ஸ்ட்ரென்த்ல இல்ல, இருந்தாலும் இதுவே போதுமானதுன்பா. ஆனா இதுல ஆட்டுன்னு ஒண்ணுமே இல்லையன்பா. ரேடரா கெட்டோ ஸ்டாச்சு டெய்ல் பீஸ் பம்ப் பண்ணும். குராமா இப்ப இருக்க நிலைமையில என்னால அதை தடுக்க முடியாதுங்க. அட்டாக்கே வேற லெவல்ல இருக்கும். புகையில கலஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தா கோட்டையில பாதி டெஸ்ட்ராய் ஆயிருக்கும். எல்லாம் விழுந்திருப்பாங்க. நருட்டோ எல்லாரும் ஓகேவான்னு கேட்பான். எல்லாரும் மோசமான நிலைமையில இருப்பாங்க. ரேடரா இப்ப போங்கடான்பா. ஜெட்சு க்ளோன்ஸ் எல்லாம் உள்ள ஓடுங்க. இது நல்லதுக்கு இல்லைன்பா. ஹான் ஸ்டீம் டேஷ் பண்ணுவான். யாகுரா கிளப் வச்சு எல்லாத்தையும் அட்டாக் பண்ணிட்டு கவலைப்படாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், அதான் நான் வந்துட்டலன்பா. லேட்டா வந்ததுக்கு சாரி கேப்பாரு பி. ஓகே ஆக்டப் ஆப்ஷன் நருட்டோ. யுகிட்டோ யாகுரா ஆஃப் த 3 டைல்ஸ் கண்டுபிடிச்சிட்டீங்கன்பா. பி இப்போ 9 பேருமே ஒன்னு சேர்ந்தாச்சு. ஓகே ஜென்சுரிக்கின்கவும் எல்லாத்தையும் காட்டுவாங்க. பி உங்க ஃபிட்ஸ் மேல தூக்குங்கன்பாரு. வேற லெவல்ல க்ளோ அப் ஆகும். லேசர் டிராவல் ஆகிற மாதிரி இருக்கும். ரேடரா என்ன நடக்குதுன்பா. எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் காஸ்டியூம்ஸ் வந்திருக்கும். காரா 1 டைல்ன்பா. யுகிட்டோ நீ 2 டைல்ஸ்ன்பா. யாகுரா 3 டைல்ஸ்ன்பா. ரோஷி 4 டைல்ஸ்ன்பாரு. ஹான் 5 டைல்ஸ்ன்பா. ஊட்டக்காட்டா 6 டைல்ஸ்ன்பா. 7 டைல்ஸ்ன்பா. பி 8 டைல்ஸ்ன்பாரு. நருட்டோ அப்புறம் 9 டைல்ஸ்ன்பா. உங்களுக்கு அகைன்ஸ்டா நிக்கிற நாங்கெல்லாம் ஜென்சுரிக்கிஸ்ன்பாரு பி. ரேடரா அது கொஞ்சம் கலையாதா இருக்குன்பா. சாரி அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்திருக்காங்கன்னா இதெல்லாம் மேட்டர் இல்லைன்பா. கெட ஸ்டாச்சு திரும்ப டெய்ல் பீஸ் பம்ப் பண்ணும். டெய்ல் பீஸ் ஒன்னு சேரும். ஜென்சுரிக்கிஸ் சீல் ஃபார்மேஷன் பண்ணுவாங்க. முன்னால வந்து டெய்ல் பீஸ் அதுகளோட டெய்ல் பீஸ் பாம் பண்ணும். என்ன அந்த பக்கமும் டெய்ல் பீஸ் பாம்ஸ் இருக்கான்ட்டு ஷாக் ஆவான் ரேடரா. அதுக்கு என்னன்பா சசோரி 10 டைல்ஸ் அதோட தாக்கத்துல வைக்கவும் காரா ஷுகாக்குன்பா. யுகிட்டோ மத்ததா பின்பா. யாகுரா ஈசபுன்பா. ரோஷி சன் கோகுன்பாரு. ஹான் கோகுன்பா. ஊட்டக்காட்டா சைக்கென்பா. கோமென்பா. பிக் யூகின்பாரு. நருட்டோ குராமான்பா. கெட ஸ்டாச்சுவோட டெய்ல் பீஸ் பாம தாண்டி ஏகப்பட்ட
ஏகப்பட்ட டெயில் பீஸ் பாம்ஸ் இந்த பக்கம் அட்டாக் பண்ண வரும். டேடரா இது நல்லதுக்கே இல்லைன்ட்டு ஓடுவான். கெடோ ஸ்டாச்சுல செதறே இருக்கும். கருகி போன டேடரா சசோரியா அவன் பேர்ட் மூலமா தூக்கிட்டு இந்த தடவை ஜெயிச்சிட்டோம்னு நினைக்காதீங்கடா, அடுத்த தடவை கண்டிப்பா உங்களுக்கு இருக்குடான்ட்டு போவான். டெயில் பீஸ் செம்ம டயர்டா இருக்குங்க. முடியலடா எப்பான்கும் கியூகி குராமா திரும்ப சக்கரா இல்லைங்கும். யூகிட்டோ நம்ம ஜெயிச்சிட்டோன்பா, நருட்டோ சாதிச்சிட்டோன்பா. பே ஆமா, ஆனா நமக்கு நம்மளோட டெயில் பீஸ் பவர் முழுசா வர வரைக்கும் இதை வெற்றின்னு சொல்ல முடியாதுன்னு. இன்னைக்கு இது ஒரு பெரிய வெற்றி தான்ட்டு பயங்கரமா சிரிப்பாரு. அப்படியே பிரசன்ட்ல பியோட ஸ்டேட் என்னங்கிறத காட்டுவாங்க. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா டு see that smile just one more timeங்கிற எபிசோட தான் நாட்டோ ஷிப்ட் அடுத்து பார்க்க போறீங்கன்னு சாஸ்கே.